வெல்கம் டு அனிமி தமிழ் சீரிஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தி ரீபர்த் ஆஃப் த வில்லன் தி லெஜண்ட் ஆஃப் சிஎஸ்வி சீசன் 1 எபிசோட் 3 தான் பார்க்க போறோம். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் பண்ண கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ நோட்டிபிகேஷனா வரும். வாங்க எபிசோடுக்குள்ள போலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்ல உங்களுடைய பழைய திறமைகள் எல்லாமே செயல்படுத்தப்படுது. உங்களுக்கு மேலும் ஆயிரக்கணக்கான திருப்புமுனை சக்திகள் வழங்கப்படுது. சூசியோ, நீங்க உங்களுடைய பழைய சக்திகளை பயிற்சி செய்யறதுனால உங்களுடைய காயங்கள் எல்லாமே சரியாயிருச்சு. உங்களுடைய குருவுக்கும் அந்த சக்திகள் எல்லாமே மாற்றப்படுது. அவங்களோட சக்தி அதிகமாயிட்டு இருக்கு. மறுபடியும் 100 மடங்கு அதிகமாகுது. உங்களுடைய குருவோட சக்தி அதிகமாகும்போது அவங்களோட பாடிய தாங்க முடியல. உங்களுடைய குருவோட சக்தி 317 அடைஞ்சிருச்சு. அது ஹெவன் லெவலுக்கு அதிகமாயிருச்சு. அவங்களோட சக்தி இருந்ததை விட 20 மடங்கு அதிகமாயிருக்கு. சூசிய பழைய சக்தியெல்லாம் மீண்டும் பயிற்சி செய்கிறார். அவரோட சக்தி இன்னும் இன்னும் அதிகப்படுத்தி கொண்டே போயிட்டு இருக்கு. அடித்தள கட்டடத்தின் 2ஆம் நிலை, அடித்தள கட்டடத்தின் 3ஆம் நிலை, அடித்தள கட்டடத்தின் 8ஆம் நிலைன்னு சொல்லி அவரோட சக்தி அதிகமாயிட்டே போயிட்டே இருக்கு. சில மணி நேரம் கழித்துன்னு காட்டுறாங்க. என்னுடைய ஹோஸ்ட் சக்தி அடித்தள கட்டடத்தின் 9ஆம் நிலையை தொற்றுச்சு. மாஸ்டர், அதுக்கு நான் உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும். நீங்க ரொம்ப சோர்வாய் இருப்பீங்க. ரொம்ப நன்றி மாஸ்டர்ன்னு சொல்லி ஹீரோ சொல்றேன். ஏய் துரோகி, நீ இப்ப விருப்பப்பட்டது இதுக்கு முன்னாடியே நான் ஆல்ரெடி உனக்கு நான் கொடுத்திருக்கேன். நீ அதை மறந்துட்டியா? மாஸ்டர், நான் போய் அதை மறப்பனா? கண்டிப்பா இல்லைன்னு சொல்லிட்டு ஹீரோ போறான். உன்னுடைய மாஸ்டரவே நீ கொல்ல பாக்குறியா? உன்னோட சக்தி குறைஞ்சிருச்சுன்னு மத்தவங்களுக்கு தெரிஞ்சா என்ன செய்வாங்கன்னு உனக்கு தெரியுமா? மாஸ்டர், நீங்க அதை சொல்ல மாட்டீங்க யாருக்கிட்ட. என் கையில இருக்குல்ல இந்த கிறிஸ்டல் எதுக்கு பயன்படும் தெரியுமா? இதை நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். என்ன, இங்க நடந்தது எல்லாத்தையும் நீ வீடியோ எடுத்துட்டியா? நீ அதுக்கெல்லாம் கோவப்படாதீங்க மாஸ்டர். இது ஒரு நினைவு பரிசா வச்சுக்கிறேன். நம்மளுடைய ஒரு குரு சீடர் உறவுக்காக. நீங்க இதை எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கணும். இதை என்கிட்ட இருந்து எடுக்கணும்னு என்னைக்குமே நினைக்க கூடாது. நான் முழு வான்கண்டத்தையுமே பார்த்துட்டு இருப்பேன். என்னை தவிர வேற யாராலையும் இதை துறக்க முடியாது. பழைய பேரரசர் கண்டிப்பா பிறந்தே ஆகணும். இந்த உலகத்துல வேற எந்த பேரரசரும் அதுக்கப்புறம் இருக்க மாட்டாங்க. இந்த பேரரசர் மட்டும் பிறக்கலைன்னா, அப்புறம் உங்க வாழ்நாள் முழுக்க நீங்க ஒரு சாதாரண மனுஷனா மட்டும்தான் இருக்க முடியும். உங்க இளமை முடியிற வரைக்கும். உங்களோட இளமை இருக்கிற வரைக்கும் தான் உன்னை மதிப்பாங்க. நான் என் கையில இருக்க இந்த கிறிஸ்டலை வச்சு இதை வான்கண்ட முழுக்க மக்களுக்கு பரப்பி விட்டுறலாமா? அப்படி பரப்பி விட்டுறலாம். ஏன்னா மாஸ்டர் தடை செய்யப்பட்ட ஒரு பயிற்சி இங்க செய்யறாங்கன்னு சொல்லி அவங்களுக்கு கெட்ட பேர் வாங்கி வாங்கி கொடுத்துடலாம். ஏய், நீ ஒரு துரோகி. உனக்கெல்லாம் நல்ல சாவே வராது. தாவ அரண்மனையில இருக்க அடிப்படை ஒரு எறும்பு கூட இப்படி பண்ணாது. உன்னை நான் சுத்தமா வெறுக்கிறேன். நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டடா. உனக்கு நல்ல சேவை வராதுன்னா அந்த அரண்மனையை அதிர்ற அளவுக்கு யுன்சிபிகன் கத்திட்டு இருக்காங்க. நான் கூட விடிஞ்சிருக்கும்னு நினைச்சேன். நான் போறப்பே நிலா பிரகாசமா தான் இருந்துச்சு. மாஸ்டரோட உதவியோட அடித்தள கட்டடத்தின் 9ஆம் நிலையை நம்ம அடைஞ்சாச்சு. நீங்க உடைச்ச அந்த சக்கர கடையில் சாம்ராஜ்யத்தை பேசாம அடைஞ்சிடலாமா? அதுக்கு நம்ம இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். சக்கரை கடல் சாம்ராஜ்யம் பத்தி நான் பேசினா, அப்ப அடித்தள கட்டிடத்தோட சாம்ராஜ்யம், அடித்தள கட்டிடம் நல்லா உறுதியா இருக்கும். சக்கரை கடல் நல்லா பெருசா இருக்கும், வலுவாவும் இருக்கும். நம்மளோட சக்தியை மேலும் மேலும் அதிகமாக்கும் போது போன ஜென்மத்துல நம்ம அதனாலதான் இறந்து போனோம். என்னோட சக்தியை நான் கண்ட்ரோல் பண்றதுக்கு நான் கத்துக்கணும். என்னால அதை கண்ட்ரோல் பண்ண முடியல. அதனாலதான் நான் இறந்து போய் மறுபடியும் நான் பிறந்திருக்கேன். என்ன விட இந்த உலகத்துல சக்தி வாய்ந்த துறவியை நான் சந்திச்சா கூட அவன் கூட என்னால சண்டை போட்டு ஜெயிக்க முடியும். ரகசிய பள்ளத்தாக்குள்ள நான் என்னத்தை அப்படி விட்டுட்டு போனேன் அப்படின்னு எனக்கே தெரியல. முதல்ல இந்த புனித பூமியான தைசாவை விட்டு வெளியில போகணும். வெளியில போறதுக்கான வழிதான் எப்படி போறதுன்னு தெரியலன்னு சொல்லி ஹீரோ ஒரு கடைக்கு முன்னாடி நிக்கிறான். அங்க உள்ள போர்டையும் பாக்குறான். பறக்கும் படகு இங்க வாடகைக்கு விடப்படும்னு போட்டிருக்கு. இப்பதான் வழி தேடிட்டு இருந்தேன். வழி என் கண்ணு முன்னாடியே இருந்திருக்கா. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த கடையிலேயே ஒரு படகு வாடகைக்கு எடுத்துட்டு ஒரு இது தேடி போயிட்டு இருக்கான். எனக்கு தெரிஞ்சு அடித்தள பள்ளத்தாக்கு தேவையான கட்டுமான பொருட்கள் எல்லாமே இங்கதான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி நான் இதுக்கு முன்னாடி இங்கதான் வச்சிருந்தேன்னு சொல்லி ஹீரோவும் அந்த இடத்துல இறங்கி நடந்து போயிட்டு இருக்கான். ஹீரோ அவனுடைய கையை கடிச்சு அவன் பிளட்டை வச்சு ஒரு பாறை மேல ஒரு சர்க்கிளை வரைகிறான். அந்த பாறை மேல பறகுது. நான் ஸ்ட்ராங் ஆகுற வரைக்கும் நான் காத்துட்டு இருக்கணும். இங்கதான் இந்த அடித்தளத்துக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே இருக்கு. இந்த பொக்கிஷங்கள் இங்கதான் இருக்குன்னு சொல்லி ஹீரோ சந்தோஷப்பட்டுட்டு இருக்கான். அங்க என்னடா இது ஒரு நாற்றம் அப்படின்னு சொல்லி ஹீரோ தலைக்கு மேல பாத்துட்டு இருக்கான். ஹீரோ மாதிரியே படகை வாடகைக்கு எடுத்து அங்க ஒருத்தன் வந்துட்டு இருக்கான். ஏய், நீ இறந்து போயிட்டேன்னு நினைச்சேன். நீ இன்னும் உயிரோட தான் இருக்கியான். 10 நாட்களுக்கு முன்னாடி உன்னை பார்த்தேன். நீ வெளியவே வரமாட்டேன்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்லி அவனுடைய பேர் நமக்கு காட்டுறாங்க. இவன் தியாஞ்சி சிகரத்துல இருக்க ஒரு சீடர். இவனோட பேர் ஜாங்மன். இவன் ஹீரோக்கு முன்னாடி உள்ள ஒரு மூத்த சீடர் அப்படின்னு சொல்லி அவன் காட்டுறாங்க. ஓ, இந்த பாடியோட ஓனர் இறந்து போனதுக்கு காரணம் இவன் தானோ? இவன் கிட்ட அடி வாங்கிதான் அவன் அம்மனை பட்டு இறந்து போனானோ?
இவனுக்கு எவ்வளோ தைரியம் இருக்கணும். நம்ம முன்னாடியே வந்து இவ்ளோ திமிரா கத்தி பேசிட்டு இருக்கானேன்னு சொல்லி ஹீரோவும் நெனச்சுட்டு அவனுடைய போட்ல ஹீரோ வந்து கெளம்புறான். நான் உன் கூட வந்து சண்ட போட்டேன்னா, நீ வந்து இறந்து போயிருவ. நான் இங்கருந்து கெளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கெளம்புறான். ஏய் இவன் என்னடா சொன்னான்? இவன் சொன்னது என் காதுல விழுகல. இவன் சொன்னது உங்களுக்கு வந்து கேட்டுச்சான்னு சொல்லி விழுந்து விழுந்து கிண்டல் பண்ணி ஹீரோவ வந்து சிரிச்சுட்டு இருக்கானுங்க. மாஸ்டர் அவன் பேசினத கேட்டீங்களா? அப்படின்னு சொல்லி காமெடியா இருக்குன்னு சொல்லி அந்த பொண்ணும் சொல்றான். மாஸ்டர் அந்த போட்டியில தோல்வி அடைஞ்சவன். அவன் உங்களவே வந்து கொன்றுவானா அப்படின்னு சொல்லி நக்கல் பண்ணி சிரிச்சுட்டு இருக்கானுங்க. ஹீரோவுடைய பாடி வந்து இதுக்கு முன்னாடி வந்து அடிபட்டு இப்படி அவமானப்பட்டு அவன் வந்து இறந்து போயிட்டான். ஆனா, இப்ப அந்த உடம்புக்குள்ள இருக்குது நம்ம ஹீரோன்னு தெரியாம இவனுங்க இப்படி பேசிட்டு இருக்கானுங்க. ஹீரோ மட்டும் நெனச்சான்னா, இவன் வந்து எல்லா பேரையும் ஒரே நிமிஷத்துல வந்து அட்டாக் பண்ணி கொன்றுவான். இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். டாட்டா, பாய்.